யார் அமரலாம்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும், நீர் எங்களோடு பேசும். உடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்திலே துணிக்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தம் பண்ணி அருளும் சுவாமி. பரமபிதாவே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக எங்கள் மீது விதைக்கப்படுகிற வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, நீரே இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கூடுகையின் இறுதி நாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன். 3 நாட்கள் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு அதிக நன்றியுடையவனாக இருக்கின்றேன். அதோடு திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் மற்றும் திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். முதல் 2 நாளிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்து லாசரு சுகவீனமாக இருக்கிறான் என்பதை அறிந்த பிறகும் 2 நாள் தங்கினார். ஏன் தங்கினார் என்ற கேள்விக்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விடை கொடுக்கிறது. அது பிதாவிற்கு மகிமை வருவதற்காக ஆண்டவர் தங்கினார் என்று நாம் பார்த்தோம். அதன் மூலமாகவும் மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாகவும் அதை தொடர்ந்திருந்த சங்கீதத்தின் மூலமாகவும் நமக்கு தெளிவாக ஒன்றை காண முடிந்தது. அது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் அமைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலங்களும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று முதல் நாளிலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்தோம். ஆண்டவரை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அவரை சார்ந்ததாக, அவரை நம்பினதாக, சூழல்களை கண்டு அல்ல, ஆனால் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை அடிப்படையாக கொண்டு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஏனென்றால் சூழல்கள் மாற்றம் பெறுகின்றவைகள். சூழல்கள் மாறும். இன்று ஒன்று இருக்கும், நாளை ஒன்று இருக்கும், மாறிக்கொண்டிருக்கும். அதற்கு ஏற்ப ஆண்டவரோடு நான் கொண்டிருக்கிற ஐக்கியமோ, ஆண்டவரோடு நான் கொண்டிருக்கிற உறவும், ஆண்டவரோடு நான் கொண்டிருக்கிற விசுவாசம் மாறாதது. ஏனென்றால் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாத ஆண்டவரின் மீது நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. மாறாத ஆண்டவரின் மீது நம்முடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறபடியினால் நாம் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். நேற்று இன்னும் 2 அதிகமான வழிகளை தியானித்தோம். ஒன்று, நாம் கர்த்தருக்காக நிந்திக்கப்படும் பொழுது, கர்த்தருக்கு நிமித்தம் பாட அனுபவிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார் என்று பார்த்தோம். இது சாதாரணமான சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சத்தியத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சாதாரணமாக என்ன நினைக்கிறோம்? நமக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும்போது, நாம் சிறந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது, காரியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே நடைபெறும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாட அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அறிந்தோம். இயேசு கிறிஸ்து பாட அனுபவிக்கும் வேலை வந்த பொழுது பிதா மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லுகின்றார். இன்ன விதமான மரணத்தினால் பேதுரு ஆண்டவரை மகிமைப்படுத்துவான் என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த ஒவ்வொரு காரியங்களும் தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? பாடுகள் என்பது கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிப்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. That has been granted. அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிப்பது ஏதோ ஒரு நமக்காக மாத்திரம் நம்முடைய தவறுகளின் நிமித்தம் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று அல்ல. அது தேவன் மகிமைப்படுவதற்காக கொடுக்கப்படுகின்றது ஒன்று என்பதை நேற்று தெளிவாக வேதத்தின் மூலமாக நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். 3வது காரியம், நாம் செய்கின்றவற்றை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். நம்முடைய செயல்களின், நம்முடைய வாழ்க்கையின், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் நோக்கமும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், நம்முடைய செயல்களை செய்யும் பொழுது ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்குமா? இது உம்மை மகிமைப்படுத்துமா? அது ஆம் என்று சொன்னால் நாம் தைரியமாக அதை செய்ய முடியும்.
என்று நேற்று தியானித்தோம். இன்று இறுதியாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Gospel according to St. John chapter 15 verse 8. And that says the fourth one. Thank you. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். How we can glorify God? The fourth thing is by bearing fruit. அவருக்கென்று நாம் கனிகளை கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது என் பிதா மகிமைப்படுவார். அதில் ஒரு அடிஷனல் வார்த்தையை வேதம் சேர்க்கிறது. நீங்கள் சாதாரணமாக கனிகளை கொடுப்பதல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, கிறிஸ்துவுக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்கும் வாழ்க்கை. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்று அல்ல, கிறிஸ்துவுக்காக சிலதை செய்தோம் என்று அல்ல. என் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய பாதையிலும் அவரோடுள்ள உறவிலும் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக காணப்படும் பொழுது என் பிதா மகிமைப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொல்லுகிறார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். 2 காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். உங்களுடைய கனி கொடுக்கும் வாழ்க்கையின் மூலமாக பிதா மகிமைப்படுவது மாத்திரமல்ல, இஃப் யூ வாண்ட் டு பி மை டிசைபிள்ஸ், if you want to be my disciple, நீங்கள் எனக்கு சீசராய் இருக்க வேண்டும் என்றால் you have to bear much fruit, without which that you cannot be my disciple. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் 1000 காரியங்களை யோசித்துக் கொள்ளலாம், நாம் பலவிதமான கிரைட்டீரியாஸை வைத்து கொள்ளலாம், நாம் பலவிதமான பாராமீட்டர்ஸை சொல்லலாம், இதன் மூலமாக நான் கிறிஸ்துவின் சீடன் என்று. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, if you want to be my disciple, then you bear fruit. Then you bear fruit. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே இன்னொரு வார்த்தையும் ஆண்டவருடைய சீடனாக இருப்பதற்கான ஒரு கிரைட்டீரியாவை சொல்லுகிறது. அது எங்கு சொல்லப்படுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக் சாப்டர் 14 verses 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் anyone தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது, in the same way those of you who do not give up everything you have cannot be my disciples. Who do not give up everything, எல்லாவற்றையும் விட்டு விடாவிட்டால். தமிழ் வேதாகமும் இன்னும் சற்று அழுத்தமாக சொல், not only giving up but you need to hate them, that everything of this world need to be hated. அப்பொழுது நீங்கள் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஏனென்றால் சீஷத்துவம் என்று சொல்வது சாதாரணமான ஒன்று அல்ல. ஏன் சீஷத்துவத்திற்கு தாவினேன் என்றால், கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கும் சீஷத்துவத்திற்கும் ஏராளமான தொடர்பு இருக்கிறது. ஒரு சீடனாய் இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியும். சீஷத்துவம் என்பது சாதாரணமாக தேவனை பின்பற்றும் ஒரு வாழ்க்கை அல்ல. That's a life of self denial. அது தன்னைத்தானே வெறுக்கின்ற ஒரு காரியம், தன்னைத்தானே வெறுத்து விடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதைத்தான் வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது சில காரியங்களை செலக்டடாக எடுத்து விடுகிறோம். எனவே தான் வேதத்தின் முழு சத்தியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயோஜனப்படுத்துவதில்லை. ஒரு தடவை எஃப்எம்பிபியில் கலண்டர் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. அது எப்போ ஆரம்பிப்போம்னா மே மாதம் ஜூன் மாதத்துலேயே ஆரம்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் நிறைய வசனங்கள் எடுக்கிறது உண்டு. அதில் நிறைய சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மாதம் வருதோ அந்த மாதத்தின் வசனங்கள் எல்லாம், இப்போ 1ஆம் மாதம்னு சொன்னால் ஏதாவது ஒரு புக்கின் 1ஆம் அதிகாரமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 10வது நாள்னு சொன்னால் ஏதோ ஒரு வசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமாக இருக்கும். அப்படி என்று நாங்கள் எடுப்பது உண்டு. பலவிதமான காரியங்கள். இந்த வருடம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் 9 வேல்யூஸ், ஈத்தாஸ், அதை மையப்படுத்தி இருக்கிறபடியானாலே வசனங்கள் அதை தொடர்படுத்தி இருக்கும். பரிசுத்தம் என்று சொன்னால் அந்த மாதத்தின் அத்தனை வசனங்களும் பரிசுத்தத்தை குறித்து இருக்கும்.
எளிய வாழ்க்கை என்று சொன்னால் அந்த மாதத்தின் அத்தனை காரியங்களும் எளிய வாழ்க்கையை குறித்திருக்கும். இப்படியாக ஆரம்பிப்பது உண்டு. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு கிட்டத்தட்ட 10 மொழிகளிலே இந்த நாட்காட்டியை அச்சிடுகிறோம். இதற்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அந்த வசனங்களை எல்லாம் சரி பண்ணி கொண்டு அந்தந்த மொழியிலே மொழியாக்கம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடத்துல நாங்கள் அனுப்புவோம். அவர்கள் அந்த வசனங்களை மொழியாக்கம் செய்வார்கள். அப்படி ஒரு தடவை நான் கம்யூனிகேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது அனுப்பினோம். ஒரு மொழியாக்கம் செய்கிற ஒரு சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். இந்த வசனத்தை நாங்கள் மாற்றலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மாற்றக்கூடாது, இது எல்லா மொழியிலும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் மாற்றாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை மாற்றினா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சில வசனம் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன கடினம், வசனம் தானே அப்படின்னு சொன்னேன். இல்லை, சிலது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த வசனத்தை போடணும்னு சொல்கிறீங்க? ஆசீர்வாதமான வசனங்களை போடலாம், உற்சாகப்படுத்துகிற வசனங்களை போடலாம். நான் சொன்னேன், அப்போ வேதத்தை 2ஆக பிரிச்சுருவோமா? ஆசீர்வாதமான உற்சாகப்படுத்தக்கூடிய வசனங்களை எடுத்து அதை ஒரு தனி பைபிள் ஆக்கிடுவோம், மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வீட்டில் எங்கேயாவது ஷெல்ஃபில் வச்சுக்கலாம், இதை மாத்திரம் டெய்லி படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி அப்படின்னாங்க. அப்போ அதை போடுங்க அப்படின்னு சொன்னேன். எதற்காக சொல்லுகிறேன்? மிக சிறந்த ஒரு தாயார் அவர்கள், என்னோடு பேசினவர்கள், ஒரு போதகரனுடைய, ஒரு பெரிய திருச்சபையின் போதகரனுடைய மனைவி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனங்கள், வேதம் இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாகலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். யூ ஹாவ் டு ஹேட் எவ்ரிதிங். அது மிக கடினமான ஒன்று. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு பிரியமானவைகள், நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவைகள், அதை வெறுப்பது என்பது கடினமான ஒன்று, அதை விட்டு விடுவது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அதை விடாத பட்சத்திலே நான் அவருக்கு சீஷனாக இருக்க முடியாது. ஏனென்றால் என் வாழ்க்கையின் முக்கியமாக அவர் இருக்க மாட்டார், வேறு எதுவோ இருந்திருக்கும். அவருடைய ஸ்தானத்தை இந்த உலகத்தின் வேறு ஏதோ ஒரு காரியம் பற்றி கொண்டிருக்கும். எனவே அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க மாட்டீர்கள். நான் 1991ஆம் வருடம் ஒரு பயிற்சிக்காக பெங்களூருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, விஜயனின் இருதயம்னு முன்னால் ஒரு படம் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? விஜயனின் இருதயம், ஒரு இருதய படம் இருக்கும், தலைக்கு மேலே எல்லாம் இருக்கும். அதில் எலி, தவளை, பாம்பு, பூச்சி, பூரான், பல்லி எல்லாத்தையும் உள்ளுக்கு போகும். அப்புறம் இயேசு கிறிஸ்து போன உடனே எல்லாம் வெளியே ஓடும் அப்படின்னு சொல்லி 2-3 படம் வச்சு அதை வச்சு சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் ஒரு சிங்காசனம், ஒரு சேர், நல்ல சோஃபா, அந்த சோஃபாவிலே ஏதோ ஒன்று அமர்ந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுடைய இருதய சிம்மாசனத்திலே அமர்ந்து உங்களை ஆட்சி செய்வது எது? நாம் ஈஸியாக சொல்லிவிடுகிறோம் இயேசு கிறிஸ்து என்று. ஆனால் அவர்தான் ஆட்சி செய்கிறாரா என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் நமக்கு சில வேளைகளிலே குழப்பம் வந்துவிடும். அவர்கள் 2 விதமான படத்தை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் 2 இருதயங்களும் கிறிஸ்தவர்களுடைய இருதயங்கள். ஸோ ஆப்வியஸ்லி ஜீசஸ் வாஸ் சம்வேர் தேர். அவர் அந்த இருதயத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். ஒரு இருதயத்திலே அந்த சிங்காசனத்தின் மீது எஸ் என்று போட்டிருந்தார்கள். எது ஆட்சி செய்கிறது? த செல்ஃப் ரூல்ஸ், சுயமாட்சி செய்கிறது. நான் ஆட்சி செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுக்கொள் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய விருப்பப்படி என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதற்கு நான் விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இருதயத்திலே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவே, நீர் எனக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி, நீர் என்னை ரட்சித்ததற்காக ரொம்ப நன்றி சுவாமி. ஆனால் நீர் என்ன பண்ணும்? வாழ்க்கையை ஆடுறதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. நீங்கள் இங்கே உள்ளுக்கே இருங்க, ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருந்துக்குங்க. உங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கும் வேதம் வாசிப்பேன், உங்களையும் ஸ்தோத்தரிப்பேன், உங்களையும் ஆராதிப்பேன், எல்லாம் செய்வேன் ஆண்டவரே. ஆனால் என்ன செய்யக்கூடாது? என் வாழ்க்கையை ஆள்வதற்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தீர்மானிக்க கூடாது. That I will do. This is my life and I will rule it. And I will take it further the way that I want. I don't want anybody to have a control over my life. இந்த அதைத்தான் நாம் செய்து விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு படத்தில்
சிலுவை சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. அவர் ஆளுகிறார். சுயம் எங்க உட்கார்ந்துருக்கு? ஓரத்தில் உட்கார்ந்துருக்கு. அது போகாது, அது வரும். அது அப்பப்போ தலை தூக்கி பார்க்கும். அப்பப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதையாவது கொண்டு வைக்கலாமா என்று முயற்சி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேறு ஏதாவது ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா என்று யோசித்து செயல்படுத்த முயற்சி செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே அவரை தவிர்த்து, முதல்ல தவிர்த்து சொல்லாது, அவரோடு சேர்த்து இதையும் வச்சுக்குங்க, அதோடு சேர்த்து இதையும் வச்சுக்குங்கன்னு சொல்லும். கொஞ்ச நாள் கழித்து சொல்லும், ஆண்டவர் தான் எனிவே இருக்கிறார்ல, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. unless you hate everything, unless you give up everything, you cannot be my disciple. முதலாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வறுத்து விட வேண்டும். you have to give up. Jesus alone, Jesus alone, அவர் மட்டும் என்னிலே இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நேற்றும் அதை நான் குறிப்பிட்டேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இந்த வாழ்க்கை எனக்கானது அல்ல, இந்த வாழ்க்கையை வாழ்வது நான் அல்ல, இது எனக்காக வாழ்வது அல்ல, அதில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், அவர் வாழ்கிறார், அவருக்காக வாழ்கிறார், இது அவருடையது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. You have to give up everything else except Jesus Christ. He alone is enough for me. நம்ம அழகாக பாடுவோம்ல, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எனக்கு பாட்டு நல்லா வராது, அதனால நான் பாடுறதில்ல. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே, என்ன மூணாவது என்னது, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாட்டு நல்லா தான் இருக்கு. Is that true in my life? Am I living a life saying that Jesus alone is enough for me? Everything else may go, all may go, my Jesus alone is enough. அவர் என்னோடு இருந்தார் என்றால் அதை தவிர பெரிய பாக்கியம் எனக்கு கிடையாது என்று சொல்ல என்னால் முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். இது ஆதி திருச்சபையிலே செயல்பட்டது. They practiced this. அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. The early Christians sold their everything. அவர்கள் எல்லாவற்றையும் விற்று எங்க கொண்டு வந்தாங்க? அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில், பாக்கெட்டில் இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போஸ்தலர்களுடைய பாக்கெட்டில் வைக்கல, அவங்களுடைய பாதத்தில் வச்சாங்க கொண்டு, அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவர்களுக்கு இதயத்தில் இருந்த என் காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் மாத்திரம் போதும், இவைகள் அல்ல. எனவே தான் 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபிராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க? வித்தாங்க, கடவுளுடைய பேதுருவுக்கு பாதத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன பண்ணி போனாங்க? செத்து போயிட்டாங்க. ஏன் செத்தாங்க? ஒரு பகுதியை என்ன பண்ணாங்க? வைத்து கொண்டார்கள். பேதுரு அழகா கேட்பாரு, எப்பா இதை நீ விற்பதற்கு முன்னதாக was that for you? இது உன்னுடையதாக இருக்கவில்லையா? நீ இதை விற்பதற்கு முன்னாக உனக்கு தானே அதப்பா இருந்தது, உன்னை யார் நாங்கள் கேட்டோமா இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீ விற்றுவிட்டு நீ ஒரு பகுதியை வைத்து விற்கிறாய் என்றால் அதில் பலவிதமான காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று, உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இல்லை, முழுமையாக இல்லை. உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது முழுமையாக இல்லை. நீ எது யோசிக்கிறாய் என்ற எதிர்காலத்திற்கு என்ன செய்வது, என் எதிர்காலத்திற்கு நான் என்ன செய்வேன், எல்லாவற்றையும் விற்று கொடுத்து விட்டேன் என்றால் பேதுருவுடைய பாதத்திலே how will I live? ஒரு தேவை என்று வந்தால் நான் எப்படி வாழ்வேன்? அவருடைய நம்பிக்கை, சிந்தனை இயேசுவை விட்டு பொருளின் மீது போய்விட்டபடினால் என்ன பண்றாரு? கொஞ்சம் வச்சிருவோம், ஒருவேளை ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் என்று வைத்து விடுகிறார். ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கவில்லை. ரெண்டாவது கேட்கிறாரு, நீ தானே டிசைட் பண்ண, யூ டுக் த டிசிஷன்ஸ். நம்ம முடிவு எடுத்துருக்கோம்ல, இயேசுவாமியை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே இது உமக்கானது, யூ ஆர் மை கிங், யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை எவ்ரிதிங். Slowly somewhere we drifting away, we are drifting away. எனவே தான் வெளிப்படுத்துதலின் விசேஷம் அந்த சபைகளுக்கு எழுதும் போது, எபேசு சபைக்கு எழுதுகிறார்,
நீ எல்லாத்துலேயும் பெஸ்ட். நீங்கள் அந்த 7 சபையும் படித்து பாருங்க, they were the best. நீ எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்க, அநேக காரியங்களை சகித்து கொள்ளுகிறாய், எனக்காக தைரியமாக நிற்கிறாய். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. குறை என்ன? உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டாய். உன்னுடைய யுவர் ஃபர்ஸ்ட் லவ், அந்த அன்பை நீ விட்டாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் என் சகலமும் அவருக்கானது, என் எல்லாம் அவருக்கானது. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆதாரங்கள், என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்தின் எந்த காரியங்களின் மீதும் அமரக்கூடாது. அது என் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், அது என் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கனி கொடுக்கின்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஒரு மரத்தை எடுத்தோம்னா அந்த மரம் கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கே அதுக்கு மேலே எந்த பிரியமும் இருக்காது இல்லையா? ஒரு சாதாரணமான மனிதர்களுக்கே பிரியம் இருக்காது. என்ன பண்ணுறது, இதை நம்ம வச்சோம், ஆனால் இது என்ன பண்ண மாட்டேங்குது, கனி கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னொரு மரத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்டது? அது கனி கொடுக்கிறது, அது கனி கொடுக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதை எடுத்து படிங்க. ஓசியா 10:1, அதன் முதற் பகுதி. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணம் வருது? ஒரு திராட்சை செடி பலன் இல்லை என்றால் அது கனி கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஆனால் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இஸ்ரவேல் கனி கொடுக்கிறதா என்றால் கொடுக்கிறது. அது அப்படி என்று சொன்னால் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியை பார்த்து, பனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜனத்தை பார்த்து வேத வசனம் ஏன் பலனற்றது என்று சொல்லுகிறது என்றால் அது தனக்குத்தானே கனி கொடுத்து கொள்ளுகிறது. ஒரு அருமையான சத்தியத்தை இந்த பகுதி சொல்லுகிறது. ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்றால், அவருடைய சீடனாக இருக்கிறாய் என்றால் நீ கனி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. நீ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீ அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியும். ஆனால் நீ கொடுக்கின்ற கனி உனக்கானதல்ல, உலகத்திற்கானது. நீ கொடுக்கின்ற கனி உனக்காக அல்ல, உன்னை முன்னேற்றுவதற்காக அல்ல. நீ கொடுக்கின்ற கனி உலகத்திற்கானது. நீ மற்றவர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய கனி பலனற்றது, உன்னுடைய கனி பலனற்றது. பலனற்ற திராட்சை செடி, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுத்து கொள்ளுகிறது. நான் கேஷுவலாக சில இடத்துல சொல்லுவேன், இந்த உலகத்தில் நம்ம நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் கனி கொடுக்குது இல்லையா? அந்த கனியை அதே சாப்பிட்டுட்டுன்னு வச்சுடுங்களேன். யோசித்து பாருங்க, நீ மத்தியானம் நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன். அந்த வாழை மரம் வாழைப்பழத்தை உருவாக்கி தானே சாப்பிட்டுட்டுன்னு வச்சுடுங்க, எனக்கு வாழைப்பழம் கிடைக்கும். மாமரம் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டுன்னா, பலாமரம் பழத்தை சாப்பிட்டுட்டுன்னா, நெற்பயிர் அரிசியை சாப்பிட்டுட்டுன்னா, கோதுமை பயிர் கோதுமையை சாப்பிட்டுட்டுன்னா யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அது ஒரு சரியான மரம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவம் மாத்திரம் தனக்குத்தானே கனி கொடுக்கிற கிறிஸ்தவமாக இருக்கிறது. அது தன்னை மாத்திரம் நோக்கி பார்த்து. Christianity has become an inward looking Christianity. Christianity is no more seeking outside. தன்னை சுற்றி பார்க்கவில்லை, தன்னை தாண்டி இருக்கிறவர்களை பார்க்கவில்லை. அது தனக்குத்தானே வேலையடைத்துக் கொள்ளுகிறது. இது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் நிலைமை, என் சூழல், இதற்காகவே நான் வந்தேன் என்று தன்னை மாத்திரம் பார்க்கிறதாக மாறிவிட்டபடியினால் கிறிஸ்தவம் பலனற்றதாக காணப்படுகிறது. நான் வருத்தப்படாதீங்க, நான் ரொம்ப இது எல்லாத்தையும் இணைத்து சொல்லுகிறேன் என்று. ஆனால் அதைத்தான் ரிசர்ச் சொல்லுகிறது, பியூர் ரிசர்ச் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் காணிக்கையிலே 92% தங்களுக்காக செலவழிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் காணிக்கையிலே 92% தங்களுக்காக செலவழிக்கிறார்கள். 4% வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷனுக்காக செலவழிக்கிறார்கள். இன்னும் 4% சேரிட்டிக்காக செலவழிக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய மொத்த காணிக்கையின் செலவு மதிப்பீடு. 92% தனக்குத்தானே கனி கொடுத்து கொள்ளுகிற மரமாக கிறிஸ்தவம் மாறிவிட்டது. தன்னை சுற்றி பார்க்க வேண்டும்.
எனக்கு தெரிந்த ஒரு திருச்சபை ஆழமாக அதை சொன்னது. டொராண்டோவில் இருக்கின்ற பீப்புள்ஸ் சர்ச் ஒரு மிஷனரியினால் உருவாக்கப்பட்டது, ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்னால். அவர்களுடைய சபையின் சட்டத்திட்டம் சொல்லுகிறது, என்று என்னுடைய சபையிலே நான் உலக சுவிசேஷமயமாக்குதலுக்கு என்று இந்த சபை செலவிடுகிற பணத்தை விடவும் $1 அதிகமாக இந்த சபைக்கு செலவிடுகிறதோ அன்றைக்கு இந்த சபையை நான் கலைத்து விட, ஐ வில் டிஸ்மேண்டில் திஸ் சர்ச். இட்ஸ் நோ மோர் எ சர்ச். அது தனக்குத்தானே கனி கொடுக்கின்ற சபையாக மாறிவிடும். ஐ டோன்ட் வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் சர்ச் என்று அவர் அதனுடைய ஃபவுண்டர் சொல்லுகிறார். அது இன்றும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது, இன்றும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. எந்த மரமும் எந்த செடியும் தனக்குத்தானே கனி கொடுக்காது, அது மற்றவர்களுக்கு தன்னுடைய கனியை வைத்து கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? லூக்கா 13:6 முதல் 9 ஒன்றை பார்க்கிறோம். அங்கு ஒரு மரம் இருக்கிறது. அந்த எஜமான் சொல்லுகிறார், நான் 3 வருஷமா கனியை தேடுறேன், ஆனால் கனி இல்லை, இதில் வெட்டிடலாம் அப்படின்றாரு. 3 வருஷம்னு சொல்லும்போது யூதர்களுடைய இதுபடி டெஃபினெட்லி 7 வருஷமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் 3 வருடம் கனி தேட மாட்டாங்க. 4வது வருடம் முதல் கனியை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆண்டவருக்குன்னு விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் தேடுறாரு. மொத்தம் 7 வருஷமாக தேடி இருக்கார், கனி இல்லை. அவர் சொல்லுகிறார், இந்த கனியை நம்ம இந்த மரத்தை என்ன பண்ணிடலாம், வெட்டி விடலாம். திஸ் இஸ் யூஸ்லெஸ், குட் ஃபார் நோ ஒன். இதுவும் கனி கொடுக்க மாட்டேங்குது, இடத்த அடைச்சி வச்சுட்டு இருக்கு, மற்றவர்களுக்கு போகிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்குது. இந்த கார்டனர் என்ன சொல்றாரு, ஐயா இன்னும் 1 வருஷம், இந்த வருஷமும் இது இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி என்ன பண்ணுவேன், எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். என்ன சொல்றான், நான் இன்னும் 1 வருஷம் இதுக்கு கனி ஒரு எரு போடலாம், கொஞ்சம் கொத்தி விடலாம், அது கொஞ்சம் தண்ணீர் பாய்க்கலாம், எரு போடலாம், பார்க்கலாம், அது கனி கொடுக்கும், கொடுத்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே அவர் அந்த வேலையை செய்திருப்பார் இல்லையா, அந்த அந்த கார்டனர் என்ன பண்ணுவார், அப்படி கொஞ்சம் தோண்டுவார், அதில் எருவெல்லாம் போடுவார். நான் ஊரில் முன்னால் பார்த்துருக்கேன், தென்னை மரத்தை சுற்றி எரு போடுவாங்க. இந்த குளத்தில் இருந்து பாசியெல்லாம் கொண்டு வந்து அதில் டம்ப் பண்ணுவாங்க, அது நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லி. அவர் எரு போடும் பொழுது இந்த மரம் என்ன நினைக்கும், காலரை தூக்கி விட்டுக்கும், ஆஹா பாரியா நமக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் சாப்பாடு தராங்க, மற்ற ஒரு மரத்துக்கும் கொடுக்கல, நமக்கு மட்டும் தோண்டி தண்ணி பாய்க்கிறாங்க, ஒரு மரத்துக்கும் கொடுக்கல, இது காலரை தூக்கி விட்டுக்கும். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, உனக்கு இதுதான் கடைசி தருணம், கனி கொடுப்பதற்காக. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். எய்தர் யூ கிவ் ஃப்ரூட், அதர்வைஸ் யூ வில் பி கட் ஆஃப். அது அதை நினைக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் செய்கின்ற அநேக காரியங்கள் ஒருவேளை யாருக்கு தெரியும், எனக்கு கடைசி தருணமாக இருக்கலாமே, அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்காக கனி கொடுப்பதற்கு, அவருக்காக பிரகாசிப்பதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கின்ற கடைசி தருணமாக இருக்கலாமே. That says the urgency of bearing the fruit. இன்னும் அடுத்த வருஷம் கொடுக்கலாம், இன்னும் 1 வருஷம் போகும், 4வது வருஷம் கொடுக்கலாம் என்றெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த கார்டனர் அதைத்தான் சொல்றான், இந்த 1 வருஷம் போட்டு பார்க்கலாம் ஐயா, கனி கொடுத்ததுன்னா நல்லது, இல்லை என்று சொன்னால் நாம் இதை வெட்டி போடலாம். அதன் முதலாளி சொல்றாரு இப்போ வெட்டிடலாம், இவர் சொல்றாரு 1 வருஷம் கூட இருக்கட்டும், 1 வருஷம் கூட இருக்கட்டும். ஒருவேளை கடைசி தருணங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2 John 15:2 says, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற மரங்களை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணும்போது அதுக்கு என்ன செய்யும், வலிக்குமா வலிக்காதா? மரத்துக்கு வலிக்கும். யோசித்து பாருங்க, அங்கே கொஞ்சம் மரம் நிற்குது, அது அவர் தொடவே இல்லை, அது கொழுத்து வளர்ந்துட்டு இருக்கு, வெட்டக்கூட இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. ஆனால் இது நிறைய கனி கொடுக்குது. அதிக கனி கொடுக்கிற மரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெட்டி விடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். அது ஒருவேளை என்ன யோசிக்கும், நான் ஒழுங்காக தானே ஐயா கனி கொடுக்குறேன், என்ன போட்டு கொள்றீங்களே, அந்த மரம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, அதுக்கு ஒன்றும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லை? நமக்கு இந்த கேள்வி வர்றது உண்டுல்ல.
நான் ஆண்டவருக்கு உண்மையாகத்தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடுகளை கர்த்தர் கொண்டு வருகிறார்? கர்த்தர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். நான் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக, அவருக்கு இன்னும் நான் அவருக்கு பிரயோஜனமாக மாறத்தக்கதாக என் ஆண்டவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கின்ற மரத்தை தான் கர்த்தர் சுத்தம் செய்கிறார். 1992 வருடத்திலே தேவதாஸ் என்ற ஒரு சகோதரன், 24 வயசு அவருக்கு, அவர் மால்தோ மலைகளிலே மரித்து விட்டார். அவர் ஊழியத்துக்கு வந்து 9 மாசங்கள் தான் ஆச்சு. மிகுந்த திறமைசாலி. 9 மாசம் 600 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அநேக பாடல்களை மால்தோ மொழியிலே உருவாக்கினார். இன்று மால்தோ பேராயத்தின் பேராயராக இருக்கின்றவர் அவருடைய விசுவாசி. 9 மாதங்கள் தான் ஆண்டவர் அனுமதித்தார். அதன் பிறகு அவர் மரித்து போய்விட்டார். மால்டோ மலைகளிலே, தட்ஸ் a big story. மரித்து போய்விட்டார். அநேகர் கிளம்பின கேள்வி, ஆண்டவரை ஏன் தேவதாசை எடுத்துக்கொண்டீர்? சிறப்பாக செயல்பட்ட ஒரு சகோதரன். ஆனால் தேவதாசுடைய வாழ்க்கை இன்றும் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிறது. மால்தோ மலைகளிலே இன்றும் அவர் பேசப்படுகிறார். அநேக வாலிபர்கள் இன்றும் அவருடைய சரிதையை, அவருடைய சரித்திரத்தை, அவருடைய வாழ்க்கையை கேட்டு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். கனி கொடுக்கும் வாழ்க்கை என்பது நான் நினைக்கிற வண்ணமாக அல்ல, தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு அறிந்திருக்கிறார். அதிக கனிகளை கொடுக்கிற மரங்களை அவர் சுத்திகரிக்கிறார். அதன் பிறகு கடைசியாக எங்கு வருகிறார்? யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது அதிகமாக கிறிஸ்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி கீழே உள்ளதை படிக்க மாட்டாங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்க, God has chosen me. It's not I who have chosen him, but he has chosen me என்று ஒரு பெருமைப்பட்டுகிறது. ஆனால் அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have appointed you. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have appointed you with a purpose. What is the purpose? That you may go and bear fruit, and the fruit that lasts long. நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். இதை மட்டும் விட்டுட்டு என்னத்தை படிப்பாங்க? மேலே உள்ளதை படிப்பாங்க. நீங்கள் என் நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்படியே ஆண்டவர் சொன்னார். அது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் you have to bear fruit. நீ என்னை கேட்பது கிடைக்க வேண்டும் என்றால் நீ முதலில் கனி கொடுக்க பழகு. உன் கனி நிலைத்திருக்கட்டும். அதற்காகத்தான் நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை யாருக்கு சொன்னார்? சீடர்களுக்கு சொன்னார். அவர் இன்னும் ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கார், நீங்கள் என்னை எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இதெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டில் எல்லாம் வரைஞ்சி போட்டிருப்போம் இல்லை? இந்த வாக்குத்தத்த அட்டையில எல்லாம் பெரும்பாலும் இந்த வசனங்கள் தான் இருக்குது. நீங்கள் என்னை கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு அருளப்படும். கீழே உள்ளதெல்லாம் பாதி விட்டுருவாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், படித்து பார்த்துருக்கேன், இந்த சீடர்கள் யாராவது இயேசுவிட்ட கடவுள்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா? நீங்கள் படித்து பாருங்கள், இல்லைன்னா இனி போய் படித்து பாருங்கள். எந்த ஒரு சீடனாவது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இது வேணும் சுவாமி, நான் நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, எனவே இதை நீ தாரும் என்று கேட்டாங்களான்னா அவங்க கேட்ட மாதிரி வேதாகமத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரே ஒரு தேவனுடைய மனிதன் கேட்டார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது. ஏன் இந்த தூதன் அவரை குட்டிட்டு இருக்கான்? ஏனென்றால் எனக்கு அநேக வெளிப்பாடுகள், நான் மேன்மை பாராட்டாத படிக்க நான் என்ன செய்திருவேன்? ஆண்டவரே பாரியா, நான் எல்லாரிலும் சேஷித்தமானவன், எல்லாரிலும் சிறந்தவன், எனக்கென்று சிறந்த வெளிப்பாடுகள் இருக்கின்றது, நான் அநேக காரியத்தை பார்த்திருக்கிறேன், 7ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், மனுஷர் பேசாத பாசைகளை கேட்டிருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு வந்து விடாதபடிக்கு எனக்கு ஒரு சாத்தானுடைய தூதன், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்கு? குட்டிகிட்டே இருக்கு. எப்பெல்லாம் நான் பெரிய ஆள் நினைக்கிறோன்னா அது என்ன பண்ணுது? ஓங்கி ஒரு குத்துது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? 2 கொரிந்தியர் 12:8 அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம்
கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை கேட்கிறாரு. யார் கேட்கிறது? பவுல். அவருடைய நிழல் படுற இடத்துல எல்லாம் சுகம், அவருடைய துணிப்பட்டா சுகம். செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பின ஒரு மனிதர் அவர் ஆண்டவரிடத்தில் தனக்காக கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது என்னை காயப்படுத்துகிறது, இது என்னை கஷ்டப்படுத்துகிறது, இது எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, இதை எடுத்துரும் சுவாமி, தயவு செய்து எடுத்து போடுவோம் ஆண்டவர், இதை தாங்க முடிய மாட்டேங்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துருப்பார்னு நினைக்கிறேன். வேதத்தில் சொல்லலை, என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே பாரு சுவாமி, இது இல்லாமலே நான் இதை வச்சுக்கிட்டே நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், இதை மட்டும் நீர் எடுத்திருந்தீர்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் சிறப்பாக செய்திருப்பேன். இப்போ மேசடோனியா வரைக்கும் தான் போயிருக்கேன், அதை தாண்டி எல்லாம் நான் போயிருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஆண்டவர் தெளிவான ஒன்றை சொல்லுகிறார். பவுலே, நீ கனி கொடுக்கின்ற வாழ்க்கை உன்னுடைய பலத்தினாலோ, உன்னுடைய வல்லமையினாலோ, உன்னுடைய சுகத்தினாலோ, உன்னுடைய திறமையினாலோ, உன்னுடைய சாமர்த்தியத்தினாலோ அல்ல, என்னுடைய கிருபையினால். என் கிருபை உனக்கு போதும். அதைத்தான் இந்த இரவில் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு யூ. சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு யூ. You may be crying this night, but my grace is sufficient to you. You might have suffered some losses, but my grace is sufficient to you. You may have some sickness, some sort of sickness, which is terrible for you. You are suffering so much, but God says, my grace is sufficient to you. உன் சூழல் அல்ல உனக்கு முக்கியம், என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அழகா சொல்றார் உடனே, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நம்மள யாராவது அப்படி இருக்குமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு இந்த காரியம் பிரச்சனையாக இருக்கிறது, but I rejoice in Christ because His grace is sufficient for me என்று என்னால் சொல்ல முடிகிறதா? பவுல் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவருடைய வல்லமை என் மேல் விளங்குகிறது, அவருடைய வல்லமை என் மேல் காணப்படுகிறது. என்னுடைய பாடுகள் அல்ல, என்னை குட்டும் சாத்தானின் தூதன் அல்ல. That's not important for me. That's no more significant for me. ஆனால் என் கிருபை, தேவனுடைய கிருபை, என் மேல் இருக்கின்ற அவருடைய கிருபை போதுமே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். 12:10 சொல்லுகிறார், அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். பாரடாக்ஸ் இல்ல, ஒரு கான்ட்ரடிக்ஷன். நான் பலவீனமாக இருக்கேன், ஆனால் பலமுள்ளவனாக இருக்கேன். அது எப்படி ரெண்டும் சாத்தியம்? ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும், நேற்று சொன்னேன், பாடுபடும் பொழுது கிறிஸ்து மகிமைப்படுகிறார். இவர் சொல்றாரு, ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் என்ன பண்றேன்? சகிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, பிரியப்படுகிறேன். நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். நான் பிரியப்படுகிறேன், நான் அதை விரும்புகிறேன், பாடுகளை விரும்புகிறேன், நிந்தைகளை விரும்புகிறேன், பலவீனங்களை விரும்புகிறேன், நெருக்கங்களை விரும்புகிறேன், இடுக்கண்களை விரும்புகிறேன். நான் அதில் பிரியப்படுகிறேன், நான் அதில் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், இதனூடாக நான் கடந்து செல்லும் பொழுது என் தேவனுடைய கிருபை என் மேல் விளங்குகிறது. நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு கேஸை பற்றி சொன்னேன். ஜார்க்கண்டில் 5 பேருன்னு சொன்னேன். 3 பேரை பிடிச்சிட்டாங்க, 86 நாள் வச்சாங்க, செம வாந்து மாற்றி விட்டாங்க அடி. நாங்கள் 2 பேர் கிடைக்கல. அதில் பிடிப்பட்டதில் 2 பேர் சுதேச ஊழியர்கள். ஒருவர் அந்த கிராமத்தின் தலைவர், ஒரு வயதான மனிதர். அவர் ஞானஸ்தானம் எடுத்து 15 நாள் கூட ஆயிருக்காது. அவரை பிடிச்சி உள்ளுக்கு போட்டாங்க. நான் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரு கேள்வி என்ன, ஆண்டவரே, மற்றவங்களை விட்டுடலாம் சுவாமி, அவர்கள் உம்மை அறிந்தவர்கள், இந்த மனிதர் புதிதானவர், இவர் எப்படி சுவாமி இந்த அடிகளை எல்லாம் தாங்கி இருப்பார்? இவர் எப்படி சுவாமி 86 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருந்தேன். அதிகமாக ஜெபித்தது உண்டு. அதன் பிறகு அவங்களுக்கு ரெகுலர் பெயில் அப்ளை பண்ணோம். எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு
ரெகுலர் பெயில் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் வெளியே ஜெயிலில் இருந்து வராரு. எனக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடச்சிட்டனால நானும் அவரை பார்க்க போனேன். அவர்கிட்ட கேட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுட்டேன். அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டேன். சந்து, எடகடானோ நீ இக்குனி டொக்க எடை ஜெயிலில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு மனசில் படக்குன்னு அடிக்குது. இந்த மனுஷன் விசுவாசத்தோட வராரா, வெளியே விசுவாசத்தை தொலைச்சிட்டு வராரா, பாடுகளை கண்டு விட்டுட்டாரா இயேசு கிறிஸ்துவன்னு கலக்கத்தோடு போயிருக்கேன். அவர் சொன்னார் என்கிட்ட, பையா கப்புனோ எங் சங்கால் டொக்கியா ஜீசு மசி எடகடானோக எங் சங்காலிகி டொக்கியா அப்படின்னாரு. கிராமத்தில் என்னோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிலிலும் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. அங்கும் என்னோடு இருந்தார். நான் பாடுகள் என்று நினைத்ததை அவர் பலமாக யோசிக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் வல்லமை அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கு நீ நான் உடனே எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு. அவர் நிறைய சாட்சி சொன்னார். என் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். என் தேவன் அவரோடு இருக்கிறேன் என்று அவருக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். அதை செய்து காட்டி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஜெயிலில் இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு இருந்தார். என் கர்த்தர். அதுதான் ஐயா விசுவாசம். அதுதான் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. என் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்களே, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் உனக்கு சிலையை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். நான் உன் சிலையை வணங்குவது என் தேவன் என்னை தப்புவிப்பாரா மாட்டாரா என்பதின் கண்டிஷன் அடிப்படையில் உள்ளது அல்ல. அவர் என்னை தப்புவிக்கிறாரோ தப்புவிக்கவில்லையோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு அவர் மாத்திரம் தேவன். He is my God. நான் ஏன் அவர் மீது உறுதியாயிருக்கிறேன்? அவர் எனக்கு செய்கின்ற காரியங்களை மையப்படுத்தி எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு அடிப்படையில் அல்ல. அவர் தேவனாக இருக்கிறபடியினாலே நான் அவரை ஆராதிக்கிறேன். அவர் தேவனாக இருக்கிறபடியினாலே அவரை நான் நம்புகிறேன். அவர் தேவனாக இருக்கிறபடியினாலே அவருக்கு நான் பின் செல்லுகின்றேன். அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை மையப்படுத்தினது அல்ல எனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உறவு. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவோடு உள்ள உறவு. அவர் என்ன செய்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டதா? இல்லை என்றால் அவர் என் தேவன். மாறாத ஒரு பிரமாணம் அது. He is God. அவர் தேவன். அதைத்தான் பவுல் சொல்றாரு, அவருடைய கிருபை என்னிலே பூரணமாக விளங்கும். எனவே நான் என்ன செய்கிறேன்? இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். காரியங்களை எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொன்று காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். You have to abide in me. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் கனி கொடுப்பதன் மூலமாக பிதா மகிமைப்படுகிறார் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் கனி கொடுப்பதன் மூலமாக எனக்கு சீடர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். You have to abide in me. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும். அவர் என்னிலே இருக்க வேண்டும். நான் அவரிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை விட்டு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். You can't do anything without me. என்னை தவிர்த்து நீங்கள் எதையும் செய்ய முடியாது. எதையும், nothing you can do. ஒன்றையும் கூட செய்ய முடியாது. சகலமும் அவருக்கானது. சகலமும் அவரால் தான் செய்ய முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 7 காரியங்களை 8 காரியங்களை நான் இதுவரைக்கும் சொன்ன காரியங்கள் விளக்குகிறது. சுருக்கமாக அதை சொல்லுகிறேன். 1, நாம் கனி கொடுப்பதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். 2வது, கனி கொடுப்பதன் மூலமாக நாம் அவருடைய சீடர்களாக இருக்கிறோம். 3வது, நாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டோம் என்றால் அவருடைய சீடராக இருக்கிறோம். 4வது, நாம் கனி கொடுப்பது எனக்கானதல்ல, மற்றவர்களுக்கானது. இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுத்து கொள்ளுகிறது. என்னுடைய கனி கொடுப்பு அப்படிப்பட்டதாக அல்ல, மற்றவர்களுக்கானது. 5வது, நான் கனி கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை அதிகமாக என்னிலே காணப்படுகிறது. The grace is extended to me. நான் கனி கொடுப்பதற்காக அவருடைய கிருபை எனக்கு என்று எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. I may be in the period of grace. அந்த ஒரு மரத்தை பற்றி அப்படித்தான் சொல்லுகிறார். இந்த மரம் கனி கொடுத்தால் சரி, ஒரு தடவை கூட அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். That's the extended period. That's the extended grace for me. I need to understand that. 6வது காரியம், கனி கொடுக்கிற மரத்தை தான் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார்.
7வது, நான் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். 8வது, நான் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், John chapter 15 verse 10 says, if you follow my commands you will abide in my love. சும்மா ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் you have to follow all my commands. என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத பொழுது அவருடைய அன்பு என்னிலே நிலைத்திருக்கவும் நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் வாய்ப்புகள் குறைவு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று 8வது காரியமாக வேதம் சொல்லுகிறது. இந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கை, என் வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும் என்றால், கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசித்திடலாம், ஆனால் நீங்கள் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். எடுத்தீங்கன்னா வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் யார் சொல்றா? சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்து நான் விண்ணப்பம் செய்யவில்லை என்றால் அது எனக்கு பாவமாக இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான பாவம். நாம் இன்று இந்த வழியிலே அதை சிந்திப்பதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நான் நிறைய பேர்ட்ட கேட்கறது உண்டு, சரியான பதில் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிப்பாங்க போல இருக்கு. ஆனால் சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருக்கேன். கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கும் ஜெபத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. என் வாழ்க்கை கனி உள்ளதாக மாற வேண்டும் என்றால், என் வாழ்க்கையின் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என் வாழ்க்கையின் மூலமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்ள வேண்டும் என்றால், நான் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவனாக காணப்பட வேண்டும். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். நாம் ஏன் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும்? ஒரு கணக்கீடு சொல்லுகிறது, இந்திய தேசத்தின் 28,000 பின்கோடிலே 27,000 பின்கோடுகளிலே 18,000 பின்கோடுகளிலே இயேசுவுக்கு சாட்சி பகருவதற்கு ஆட்கள் கிடையாது. 18,000 பின்கோடு ஏரியாஸ் do not have a witness for Jesus Christ. நம்ம நிகடியில் உட்கார்ந்துக்கிட்டு இங்கே நிறைய விட்னஸ் இருக்கு, ஆனால் எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ இடங்களிலே சாட்சி பகருவதற்கு ஆட்கள் கிடையாது. இயேசு என்ற பெயரை சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது. இயேசு என்ற பெயர் அறிவிக்கப்பதற்கு ஆட்கள் கிடையாது. வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என் இருதயம் அதற்காக உடைக்கப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். பேதுருவிடம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. ஆண்டவரே, நீர் மரிக்க கூடாது சுவாமி. நீர் யாரு? தேவனுடைய குமாரன், நீர் தீர்க்கதரிசி, நீர் வல்லமை உள்ளவர். யூ ஆர் த மெசாயா, யூ ஆர் த கிரைஸ்ட், நீர் கிறிஸ்து, நீர் மரிக்க கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உடனே, பேதுருவே, எனக்கு என் மேத உனக்கு எவ்வளவு அன்புப்பா. ஒரு இவன் சீடர்கள் கூட இவ்வளவு அன்பு காட்டல. அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனிதர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆங்கில வேதாகமம் சொல்லு, you have the concerns of humans than God's concern. தேவனுடைய கரிசனைகளும் மனிதர்களுடைய கரிசனைகளும் மாறுபட்டவைகள். நான் எந்த கரிசனையை என்னுடைய இதயத்திலே வைத்திருக்கிறேன்? What kind of concerns that I have in my heart? Is it the concern of God or is it the concern of humans? என்னுடைய கலக்கங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் regarding what? எதை குறித்து அமைந்திருக்கிறது?
நாம் அவருக்காக அவருடைய கரிசனையை பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் அமர்ந்திருக்க முடியாது. ஐ கான்ட் சிட் ஐடில் வித்தவுட் ப்ரேயிங். என் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்யாமல் நான் அமர்ந்திருக்க முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கேளும், you ask of me, அப்பொழுது நான் உங்களுக்கு ஜாதிகளை உங்களுக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், you ask me. அவர் கொடுக்கவில்லை என்றால் அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் கேட்க வேண்டிய பிரகாரமாக இன்னும் கேட்கவில்லை. ஆண்டவரே இந்திய தேசத்தை தாரும் என்று கேட்கவில்லை. என் வாழ்வை கனியுள்ளதாக மாற்றும் என்று கேட்கவில்லை. என்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் உம்முடைய கரிசனைகளாக மாறட்டும் என்று கேட்கவில்லை. உம்முடைய கரிசனைகள் என் இருதயத்தை ஆக்குப்பை பண்ணட்டும் என்று கேட்கவில்லை. என் ஜனங்களுக்காக, என் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க வேண்டுமே, அதை தாருமாண்டவரே என்று கேட்கவில்லை. நாம் கேட்கிறோமா என்று பார்க்க, நான் நேற்று சொன்னேன் ஒரு காரியம். என்ன சொன்னேன்? எனக்கு அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை என்னுடைய விசுவாசிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், மால்தோ இன மக்கள். நான் அங்கே ட்ரைனிங் நடத்துவேன் அடிக்கடி. ட்ரைனிங்னா சென்டர் எல்லாம் கட்டி வச்சுருக்க மாட்டேன். ஒரு கிராமத்தில் சொல்லுவேன், ஏப்பா இந்த வாரம் உங்கள் கிராமத்தில் தான் ட்ரைனிங்னு. அவங்க உடனே அந்த சமவெளி பகுதிகளை க்ளீன் பண்ணி அதில் பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் ட்ரைனிங் சென்டர். சபை மூப்பர்களை கொண்டு வந்து வச்சுட்டு ட்ரைனிங் நடத்தும். ஒரு போர்டு இருக்கும், 4 சாக் பீஸ் இருக்கும், அதுதான் தேவையான ரிசோர்ஸஸ். அதில் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்படி ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆப்ரஹாம் மால்தோ என்று ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு 42-45 வயசு இருக்கும். அவர் அடக்கை என்ற கிராமத்தை சேர்ந்தவர். காலையில் எல்லாருக்கும் இந்த பொரியும் ஜாகரியும் கொடுத்தாங்க, மூடி அண்ட் கூடு கொடுத்தாங்க. இவர் அதை வாங்கலை, சாப்பிடல. சரி ஏதோ வயத்து பிரச்சனையில் இருக்கார் போல இருக்குன்னு விட்டுட்டேன். மத்தியானம் ஒரு சாப்பிட்ட மாதிரி தெரில. உடனே நான் அவரை கூப்பிட்டு இந்திரா ஆபிரகாமே, இந்திரகோட்டையில் அப்பலக்கே அசலு டோக்குனே அப்படின்னு கேட்டேன். என்ன ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை பையா உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன உபவாசமா? எதுக்கு அப்படி? எத்தனை நாள் அப்படின்னு? 40 நாள் உபவாசிக்கிறேன் அப்படின்னாரு. புது விசுவாசி. ஏன்னா ஒன்றும் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைல்ல, காலையிலையும் மத்தியானமும் சாப்பிட மாட்டேன், நைட்டு லைட்டாக கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னாரு. சரி 40 நாள் என்ன திடீர்னு? நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, என்ன நீங்களாகவே யோசித்து ஜெபம் பண்ணுறீங்க, எதுக்காக அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் என்கிட்ட, பையா ஏன் நீ ஜீசு மசின் அண்டக்கேன்பா ஆஜோக்கா இங்கி மலையர்கும் ஜீசு மசின் ஆகலே ராலட்சிக்கு என்ன கொடிசுது நீ உபாசனன் கே சும்பராரின் அப்படின்னாரு. அந்நிய பாஷை பேசுன மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. அவர் சொன்னார், நான் எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அதே போல் பையா என் ஜனங்கள் அவரை காண வேண்டும், அதற்காக 40 நாள் உபவாசிக்கிறேன். உண்மையை சொல்கிறேன், நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன், நான் இந்த ஜனங்களுக்காக 40 நாள் உபவாசித்திருக்கேன் ஆண்டவரே. புதன்கிழமை தோறும் FMBB ஜெபிக்க சொல்லுவோம், அதனால் ஜெபிச்சிருக்கோம். பட் 40 நாட்கள் என் ஜனங்களை தாரும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஒரு சாதாரண விசுவாசி ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு மால்தோ இனத்தையே கொடுத்தார். 1991 வருடத்திலிருந்து 96 வருடத்துக்குள்ளால் 600க்கும் மேற்பட்ட முழு கிராமங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இதை போன்ற ஜெபங்கள், இதை போன்ற விண்ணப்பங்கள். கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி கவலைப்படுகிறோமே, கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோமா? அவர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லுகிறேனே, எனக்காக மாத்திரமா வந்தார்? இந்த உலகத்தின் மீட்புக்காகத்தானே வந்தார், என் தேசத்தின் மீட்புக்காகத்தானே வந்தார், என் தேசத்தின் ரட்சிப்புக்காகத்தானே வந்தார். ஆனால் 2000 வருடங்கள் கடந்தும் இன்னும் என் தேசம் அவரை அறியவில்லையே. And who is to be blamed? யாரை குற்றப்படுத்துவது? யாரை குற்றப்படுத்துவது? இயேசு கிறிஸ்து குறைபட்டு காணப்படுகிறாரா? நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், தேசத்திற்காக விண்ணப்பிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். 2வது காரியம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படியல்ல, ராஜா அரவானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாக வாங்குவேன் என்று சொல்லி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். தாவீது என்ன பண்ணிடுறாரு? கணக்கெடுப்பு நடத்திடுறாரு, சென்சஸ். அது கர்த்தருக்கு பிரியமா இல்லை.
அதான் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், அவர் ட்ரஸ்ட் மஸ்ட் பி ஆன் ஹிம். இவர் கணக்கெடுப்பு நடத்தோன்னே என்ன சொல்லியிருப்பார்? இஸ்ரவேலிலே வாட்களை உருவுகிற 6 லட்சம் பேர் இருக்கான், வந்து பாரியா இப்போ நான் பார்க்குறேன் உன்னை அப்படின்னு இருப்பார். நம்பிக்கை எங்கே இருந்து ஓடி போயிடுச்சு? எங்கே போயிட்டு? தேவனிடத்திலிருந்து 6 லட்சம் வாள் உருவுறன்ட்டு போயிடுச்சு. அதான் கிதியோன் சண்டைக்கு போகும்போது கஷ்டப்பட்டு 32,000 பேரை சேர்த்து வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, எதிரி லட்சக்கணக்கில் இருக்கான், இவர் கஷ்டப்பட்டு 32,000 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இது ரொம்ப அதிகம்ப்பா, நீ இதை கொண்டு சண்டை போட்டேன்னா என்ன சொல்லுவ? நான் 32,000 பேரை வச்சு ஜெயித்தேன்னு சொல்லுவேன். வீட்டுக்கு அனுப்புன்றாரு. கிதியோன் யோசித்திருப்பார், கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு வந்தால் நீர் ஈஸியாக வீட்டுக்கு அனுப்ப சொல்கிறீர் ஆண்டவரே. சரி சொல்கிறீர், போவோம். எப்போ யாருக்கு வீட்டுக்கு போகணுமோ போப்பான்னா 22,000 பேர் ஓடி போயிட்டான். 32,000 பிடிச்சிட்டு வந்தா 22,000 ஓடி போயிடுச்சு, 10,000 தான் இருக்கு. கிதியோன் யோசித்திருப்பாரு, நான் பிடிக்க வேண்டியது நீர் விரட்டி விட வேண்டியது, என்ன ஆண்டவரே சண்டை வேற போடணும்னு சொல்றீரு. சரி போங்க 10,000 வச்சு சண்டை போடலாம்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் கூடுதல். நீ 10,000 பேர் சண்டை போட போயிட்டு என்ன சொல்லுவ? 10,000 பேர் இருந்தாங்க அதனால தான் நான் ஜெயித்தேன்னு சொல்லுவேன். அதனால என்ன பண்ணு, உனக்கு ஒரு டெஸ்ட், தண்ணி குடிங்க எல்லாரும். 300 பேர் ஒரு விதமாக குடித்தாங்க, அங்கே பிடிச்சி வச்சார். 9,700 பேர் ஒரு விதமாக குடித்தாங்க, அங்கே வச்சார். கிதியோன் 2ஐயும் பார்த்துருப்பார். அங்கே 9,700, இங்கே 300. அதை தருவார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனை போ சொல்லு, இந்த 300 வச்சுக்கணும். யோசித்து பாருங்க கிதியோனுக்கு நிலைமை. அங்கே 1,00,000 பேர் இருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 300 பேரை வச்சு சண்டை போட்டால் தான் நீ என்ன சொல்லுவேன்? நான் உனக்கு வெற்றியை கொடுத்தேன் என்று சொல்லுவேன். இல்லைன்னா என்ன சொல்லுவேன்? என்னுடைய எண்கள் சாதித்தது, என்னோடு இருந்தவர்கள் சாதித்தார்கள், அவர்கள் வல்லமையினால் மேற்கொண்டார்கள், அவர்களுடைய திறமை மேற்கொண்டது. ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பி டன். 300 பேரோட தான் நீ சண்டைக்கு போகணும். புலம்பி இருப்பான் கிதியோன். சரி விடுங்க, 300 பேரை எடுத்தாச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாளுகளெல்லாம் கிடையாது. ஒரு கையில் என்னது? பானை. அடுத்த பானையும் ஒரு டார்ச்சும். அடுத்த கையில் என்னது? எக்காலம். கிதியோன் நினைச்சிருப்பாரு, இது என்ன ஸ்ட்ராட்டஜி சுவாமி? அந்த டார்ச்சை கொண்டு போனாலே அவனுக்கு நாங்கள் எங்கே வரோம்னு தெரியும், அங்கேருந்து அம்பு விட்டு கொண்டு போடுவான். ரெண்டாவது பானையை வச்சு எப்படி சண்டை போடுறது? அவன் தலையில் அடித்தாலும் அவன் பானை தான் உடையுமே தவிர அவன் தலை உடையாது. ஆண்டவர் சொல்கிறார், திஸ் இஸ் த வெப்பன்ஸ், கோ அண்ட் ஃபைட், ஐ வில் கிவ் யூ விக்ட்ரி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ராஜாவிட்ட சொல்கிறார், தாவீதுட்ட, நீ எண்களை எண்ணிட்டு இருக்க. ஸோ உனக்கு 3 ஆப்ஷன். 1, 3 வருடங்கள் தேசத்தில் பஞ்சம். 2, 3 மாதங்கள் நீ எதிரிகளின் கையில் வச்சுக்காம ஓடணும். and they will be pursuing you. அவர்கள் உன்னை பின்தொடர்வார்கள், நீ ஓடிட்டு இருப்ப. 3வது 3 நாட்கள் கொள்ளை நோய். இவர் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விழுவது நலம். 3 நாட்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க? 70,000. 70,000 ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். தாவீதுனுடைய அவிசுவாசம் என்று சொல்லதை விட தாவீது தன் மீது கொண்ட நம்பிக்கை, எண்ணங்களின் மீது கொண்ட நம்பிக்கை, என் நம்பிக்கை ஆண்டவர் மீது இல்லாமல் இதன் மீது இருக்கும் பொழுது, அப்பொழுது கடைசியா எருசலேமை அழிக்கிறதுக்காக தூதன் வந்திருக்கான். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவனை ஸ்டாப் பண்றார். தூதன் எங்க இருக்கிறான்? அர்வானாவுடைய களத்தில் இருக்கான், வயல்ல இருக்கான். அப்ப தீர்க்கதரிசி போய் தாவீதுட்ட சொல்றாரு, அங்க ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுதுகொள் அப்படின்னு. உன்னை ராஜா போறார். போன உடனே அர்வானா எதிர்கொண்டு வரான். ராஜா சொல்றாரு, நான் இங்கே வயலில் ஒரு பலிபீடம் கட்டணும், எனக்கு விலைக்கு கொடுன்னு. அவர் சொல்றாரு, ராஜாவே விலைக்கா? ஃப்ரீயா எடுத்துக்கும் ஆண்டவரே, ஃப்ரீயா எடுத்துக்கும், நிலமும் ஃப்ரீ, அப்புறம் அதை பலி எடுக்கிறதுக்கு அந்த காளையும் தரேன், 3வது என்ன தரேன்? பலியிடுறதுக்கான விறகும் தரேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீங்கள் செய்யுங்க. நம்மன்னா அடுத்த மாதம் அறைகூவலில் ஒரு ஸ்தோத்திர குறிப்பை அனுப்பியிருப்போம். நான் போனேன், கர்த்தர் அனைத்தையும் இலவசமாக கொடுத்தார். அது நம்ம புத்தி. வேதம் சொல்லுகிறது, தாவீது அழகா சொல்றாரு, ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் நல்லா இருக்கும். But I will surely buy it of thee at a price. Neither will I offer burnt offerings unto the Lord my God of that which cost me nothing. I will not pay the burnt offering to my God that cost me nothing. என்னை காயப்படுத்தாத ஒன்றை என் தேவனுக்கு கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. நான் இலவசமாக அவருக்கு கொடுக்க விரும்பவில்லை. நான் என் தேவனுக்கு என்று செலுத்துகிறேன் என்றால் it should pinch me. அது என்னை காயப்படுத்த வேண்டும். சும்மா கொடுக்கிறது இல்லை, மிச்சத்தை கொடுக்கிறது இல்லை,
God expects me to surrender and to give my everything. அதைத்தான் வேதம் சொல்லிச்சு, நீ எல்லாவற்றையும் மறுத்து விடாவிட்டால். It's not giving a portion. அனனியா சப்பிரா செய்ததை போல. God says your everything is mine and give it. அதுதான் தாவீது சொல்றாரு, உன்னுடைய எல்லா என்னை இலவசமாக கொடுக்க விரும்பவில்லை. I don't want to give the burnt offering to my God that costs me nothing. என்னை காயப்படுத்தாத ஒன்றை நான் செய்ய விரும்பவில்லை. என்னை காயப்படுத்தாத ஒன்றை செய்ய நான் விரும்பவில்லை. God expects me to surrender my everything, my whole thing. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு இதை ரொம்ப ஆழமாக என்ன தொட்டார். நான் நாக்பூரில் அப்போ தங்கியிருந்தேன். நாக்பூரில் இருந்து சென்னைக்கெல்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். என் ஒய்ஃப் இந்த பரோட்டா இருக்குது பாருங்கள், முக்கோணத்தில் செய்வாங்க, ஆயில் எல்லாம் போட்டு, அதுவும் சிக்கன் ஃப்ரையும். லண்டன் டைஸில் பேசுகிற வார்த்தைன்னா சிக்கன் ஃப்ரையும் கொடுப்பாங்க. எனக்கு ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். நான் ரெண்டையும் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அங்கே ஒரு மணி 1:10 போல் வரும். நைட் சாப்பாடுக்காக அதை வச்சுருப்பேன். வச்சுட்டு நிற்கிறேன் ஸ்டேஷனில். ஒரு பாட்டி அம்மா வந்துச்சு. இந்த பாட்டி அம்மா வந்து சொன்னாங்க, பா நான் கிராமத்தில் இருந்து வரேன், என் பையன் எங்கள் நாக்பூரில் இருக்கான், அவன் வந்தால் என்ன வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறான், என்னை விரட்டி விட்றான், 2 நாளாக 3 நாளாக நான் சாப்பிடல, ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாட்டி. அப்போ அந்த ஜனதா ஆகாரம்னு சொல்லுவாங்க, ஜனதா ஆகாரா, அந்த இது ஜனதா ஃபுட்டு, அது 10 ரூபா. அதில் 3-4 பூடியும் கொஞ்சம் சப்ஜியும் இருக்கும். நான் உடனே பர்ஸை எடுத்து 10 ரூபா அந்த பாட்டிகிட்ட கொடுத்தேன். அந்த பாட்டி கேட்டுச்சு, எங்கே போய் சாப்பிட்றேன்? நான் என்ன தான் இருக்குது பாருங்கள், அங்கே போங்கன்னு. அந்த பாட்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துச்சு. எனக்கு போக தெரிலப்பா அப்படின்னுச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ உன் கையில் இருக்கதை கொடுன்னு வச்சுருக்கல்ல. நான் சொன்ன, இந்த பாட்டிக்கு இது தேவையா? இப்போ சிக்கன் ஃப்ரையும் பரோட்டாவும், அதுக்கு இந்த பூடி சாப்பிட முடியாது. நான் என்ன ஆண்டவரே சாப்பிடுவேன்? ஆண்டவர் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவர் பார்த்துக்குங்க. அவர் சொல்கிறார், நீ கொடுன்றாரு. நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவரே எனக்கு பிறகு பட்னி ஆயிருமே ஆண்டவரே. அவர் கொடுன்றாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே ட்ரெயினில் உள்ள சாப்பாடு நான் எப்படி சாப்பிட்றது, நல்லா இருக்காது அப்படின்னு. அவர் ஒரே விடாப்படியா கொடுன்றாரு. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. நான் அந்த பார்சலை எடுத்து பாட்டி இந்தான்னு கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், ஏன்யா 10 ரூபா ஒன்று என்ன பண்ண போகுது? உன் பர்ஸில் எத்தனை 1000 ரூபா இருக்குது? 10 ரூபாயை கொடுத்துக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பாட்டிக்கு சோறு கொடுக்குறேன்ற நீ உன் கையில் இருக்கதை கொடு. அந்த பாட்டி உட்காந்துச்சு. தண்ணி இருக்காப்பான்னுச்சு. தண்ணியும் கொடுத்தாச்சு. பிறகு பார்த்தோம் ஒரே ஒரு ஆரஞ்சு கையில் இருந்து, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதையும் கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தந்தார். யூ ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட். யூ ஹாவ் டு கிவ் த திங்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் யூ. நீ கொடுத்தேன் என்றால் அது உன்னை அது உன்னை இட் ஷுட் இம்பேக்ட் யூ, இட் ஷுட் அஃபெக்ட் யூ. எனக்கு 10 ரூபா கொடுக்குறது பெருசில், என்கிட்ட நிறைய 10 ரூபா இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பரோட்டாவையும் சிக்கன் ஃப்ரையையும் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது எனக்கு நிறையவே வலிச்சுது. பட் காட் செட் கிவ் இட், கிவ் இட். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். I will not give burnt offering to my God that costs me nothing. நான் இலவசமாக என் தேவனுக்கு கொடுக்க விரும்பவில்லை, விலை கிரயத்திற்கு கொடு. Have we surrendered our lives in that way? Are we serving the Lord in that way? Are we bearing fruit in that way? And serving my God, has it affecting me? Does it touching me? Is it impacting me? Otherwise I don't do anything. If it is not affecting me, I am not doing anything for my God. நான் என் ஆண்டவருக்கென்று எதுவும் செய்யவில்லை. ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். இறுதியாக மத்தேயு 9:37-38, The harvest is plentiful but the workers are few. தம்முடைய சீடர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு இருக்கு. இந்திய தேசம் ஆண்டோடத்தில் வரலன்னாங்க, விளைஞ்சிருக்குதுங்க. அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் அறுக்கிறதுக்கு ஆளை அனுப்பாமல், ஐயோ இந்தியா வரலையே, இந்தியா வரலன்னா எங்கேருந்து வரும்? இந்தியா எங்கேருந்து வரும்? ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஜனங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள்? There is no laborers. The field is ripen. வயல்கள் விளைந்திருக்கிறது.
ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கிறார்கள். எத்தனை அதிசயமான காரியங்கள் தெரியுமா ஆண்டவரால் செய்யப்பட்ட காரியங்கள். பாகிஸ்தான் பார்டருக்கு போயிருக்கேன். ஒரு வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒருத்தருக்கு 2 காலும் விளங்காது, கட்டிலில் சாஞ்சி உட்கார்ந்துருக்காரு. அவர் சொன்னார், நான் ஆகஸ்ட் மாதத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். என்னையா கதைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் வீட்டுக்கு நான் தான் ஐ வாஸ் த சோல் பிரெட் வின்னர். ஒரு நாள் நான் இந்த டிராக்டரை எடுக்கும்போது என் டிராக்டர் என் காலுக்கு மேலே ஏறிடுச்சு, இடுப்பில் ஏறிடுச்சு. இடுப்புக்கு கீழே எனக்கு விளங்காது. வீட்டில் இருந்தேன், நான் சாகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இனி என்னால் கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஊழியக்காரர்கள் வந்தாங்க, ஒரு புக்கை கொடுத்தாங்க, இதை படிங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கோபம், இதை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? என்னை கொண்டு 5 பைசாக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. சாக போகிறேன் என்று நினைத்த நான் ஏதோ ஒரு சூழலில் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 5 வருடங்கள் வசனத்தை வாசித்திருக்கிறேன். இந்த வருடம்தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் கேட்டேன், குணம் ஆயிட்டான்னு சொன்னேன். குணம் ஆகலை, இன்னும் அப்படி தான் இருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் முன்னால் சாஞ்சி உட்கார முடியாது. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பெட்ரிடன். இப்போ சாஞ்சி உட்காரலாம், ஆனால் என் கால்கள் இன்னும் விளங்காது. அப்போ எதை வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள்? அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சத்தியம். That's the truth. எனவே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை என்று சொல்லுகிறார். எத்தனை ஜனங்கள் காத்திருக்காங்க தெரியுமா இந்த சத்தியத்தை கேட்பதற்கு, ஒரு பைபிள் போர்ஷனை கொடுக்கிறதுக்கு. வாட் ஐ ஹவ் பீன் டூயிங். நான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறேனா? கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறேனா? இந்தியா வரலன்னு புலம்புறது. ஆண்டவர் சொல்றாரு, வயல் நிலங்கள் அறுப்பு மிகுதி. The harvest is plentiful. அறுப்பு மிகுதி. ஆனால் யார் இல்லை? வேலையாட்கள் இல்லை. மத்திய பிரதேசத்தில் போயிருக்கேன், ட்ராவல் பண்ணுறேன். என்னோடு வந்த ஜோனல் செக்ரட்டரி என்கிட்ட சொல்கிறாருண்ணே, இந்த இடத்துல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டருக்கு போகிறதுக்கு 40 kilometers ரோட். In between there are 70 villages. In all those 70 villages have not heard about Jesus Christ. Will you please send one missionary here? ஒரு மிஷனரி அனுப்புங்க அண்ணே. இந்த 40 கிராமங்களுக்கு இயேசுவே தெய்வம்னு சொல்லிடலாம். And we didn't have anyone. அந்த ஆண்டவர் தொடர்ச்சியாக சொல்றாரு, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்க. So you pray that the people may be sent into his vineyard. அவருடைய அறுப்பிற்கு ஜனங்கள் போகத்தக்கதாக நீங்கள் விண்ணப்பியுங்கள். உங்கள் ஜெபங்களிலே மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஊழியர்களை எழுப்பும் என்று சொல்லுங்கள். இந்தியாவின் கோடி மூலைகளிலெல்லாம் சுவிசேஷம் செல்லத்தக்கதாக ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். And do we do that? ஆனால் ஆண்டவர் அதோட நிறுத்தல. 10ஆம் அதிகாரம் சொல்லுது, ஜெபியுங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களை he empowered them. He authorized them to cast out demons and to heal sick. சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. 2 பேரா அனுப்புகிறார். யூ கோ. கனி கொடுக்க வேண்டும் என்றால் these 3 things are very important. That I need to pray. சாமுவேல் சொல்லுகிறாரே, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. It's a sin. Not praying for the nation is a sin. It's not an option, but it is a sin. Straight it is. It's a sin. ரெண்டாவதாக, எல்லாவற்றையும் கொடுப்பது. என்னை காயப்படுத்துகிற அளவுக்கு என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். I am not talking about money alone. And giving everything. Giving my everything. Everything belongs to him. He is the boss. He is the master. That I am his steward. இந்த உலகத்தில் எதுவும் எனக்கானதல்ல, எல்லாம் அவருக்கானது. You need to understand that. நான் ஏதோ எனக்கானதை கொடுப்பதற்கு ஆண்டவர் கேட்க, அவர் தனக்கானதை கொடுக்க சொல்லுகிறார். And you belong to him. He is the owner of you. He is the owner of me. He is the owner of my packet. He is the owner of my properties. He is the owner of my everything. And he says, give it to me. என்னுடையதை கொடு. எனக்கு அது அவர் கேட்கல. It belong to him. It belong to him. He is asking that. Surrendering. மூன்றாவது, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அறுப்பு மிகுதி. The world is waiting. தேசம் காத்திருக்குதுங்க.
ஒரு தடவையாவது வந்து சொல்லுங்கன்னு கேட்குது. சொன்னால் ஏற்றுக்கொள்ள இருக்குங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பிரச்சனை நம்பாதீங்க, அது பொய். நான் இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறேன். இட்ஸ் ஓப்பன் டோர். பிரச்சனை வரும், போலீஸ் அடிக்கும் பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்க. God said it will be there. அவர் இருக்காதுன்னு எங்கேயாவது சொன்னாரா? உங்களை பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாரா? அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாரா? It will be there. But surrender and go. Ask him, ஆண்டவரே, எப்படி நான் கனி கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? I would like to conclude with the 4 points. அதை இங்கிலீஷில் சொல்லலாம்னு நினைக்கிறேன், தம்பி தங்கச்சிகளுக்காக, சிலருக்காக. God has created me so that I can glorify him. That's the job. That is the purpose. That is the purpose for which God has created me. That is the purpose for which he has chosen me. That's the purpose for which he has cleansed me and he has given his salvation to me. And how to glorify him? 4 things. There are so many things in the scripture, but I had taken only 4. Number 1, and by praising that I glorify God. By praising I glorify God. Second, by suffering for Christ I glorify God. Third, by doing everything for his glory I glorify God. Fourth, by bearing fruit I bring glory to him. கனி கொடுப்பதன் மூலமாக அவருக்கு மகிமை கொண்டு வருகிறேன். Prayer, surrendering and send people so that God's name may be glorified. May God bless you all. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். ஆண்டவர் உங்களோடு தொடர்ச்சியாக பேசுவார். ஆண்டவரே, இதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொள்ளுகிறீர். கேட்கிறதோடு நின்று விடாதிருங்கள். லார்ட், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீர். You ask God, he will guide you and do exactly that. God bless you. Thank you.